ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். மை செல்ஃப் பி சதீஷ்குமார். நான் ரீசெண்டாக நடந்து வெளியிட்ட டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வில் 21st ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரிட்டர்ன் மார்க் வந்து 492.5. இதுதான் நம்மளுடைய செஷன் இன்னைக்கு. ஸ்மார்ட் அப்ரோச் டு டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம் 2024. நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டேவும் எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா? குரூப் ஒன்ல நாளைக்கு வந்து குரூப் ஒன் சி கேட்ட டிஓ எக்ஸாம் உடைய ப்ரிலிமினரி வந்து இருக்கு. நாளை மறுநாள் சாட்டர்டே வந்து ஜென்ரல் குரூப் ஒன் கேட்டகரி ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இருக்கு. ஸோ இதில் என்னென்ன மாதிரி எக்ஸாம் ஹாலில் எப்படி வந்து நம்ம கொஷின் பேப்பர் வந்து அப்ரோச் பண்ணலாம், கொஷின் வந்து எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், எந்த கொஷின் வந்து அந்த ஸ்பாட்டில் அட்டன் பண்ணணும், எத்தனை ரவுண்டில் வந்து கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும், ஓரளவுக்கு லாஸ்ட்டு எக்ஸாம் வந்து எந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து கேட்டிருக்காங்க, கொஷின் பேட்டர்ன் வந்து என்ன, செக்டார் வைஸ் அதாவது சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்ற நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இந்த நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அண்ட் கொஷின்ஸ் பார்த்த பிறகு ஒவ்வொரு கொஷின்லையும் ஒவ்வொரு கொஷின் பேட்டர்ன்லையும் ஒவ்வொரு கொஷின் வந்து நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். தென் வந்து கொஷின் பேப்பர் ஜென்ரலாக ஹாலில் இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும், அசஸ் அண்ட் ரீசன் அதர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? தெரியாத ஒரு கொஷினை எப்படி அட்டன் பண்ணலாம், அதுவும் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ இதுதான் 2022 நவம்பர் 19 நடந்த எக்ஸாம் கொஷினுடைய பேட்டர்ன். என்னென்ன மாடல் வந்து கேட்டிருக்காங்கன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 11 பேட்டர்ன்ஸ் ஆஃப் கொஷின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் அதிகமான வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அசஸ் அண்ட் ரீசன் வந்து 12 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த 4 பேட்டர்ன்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 150 கொஷின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ரிமைனிங் இருக்க ஒரு 7 பேட்டர்ன்ஸில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது ஏன் கொஷின் பேப்பரோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 144 பேஜஸ் வந்தது, இன்க்ளூடிங் ரஃப் பேஜஸ். நீங்கள் டோட்டலாக அந்த நெட்டு கொஷின் பேப்பருடைய பேஜஸ் பார்க்கும்போது 139 பேஜஸ். சரிங்களா? இது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி வீட் அவுட் பண்ணலாம், ஓகேவா, எப்படி இதை வந்து டேக்கிள் பண்ணுறது, அதை வந்து நம்ம பார்ப்போம். ஈவன் இந்த முறை இந்த 144 பேஜஸ் விட அதிகமாகவே இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பேட்டர்னில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் கொஷின்ஸ் இந்த சென்ஸ் ஒரு 2 லைன்ஸ் ஆர் 1 லைன் வந்து இருக்கும். ஆப்ஷன்ஸ் ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏபிசிடியில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? டைரக்ட் கொஷின்ஸ் இது ஃபேக்சுவல் பேஸ்டு கொஷின், இல்லை சிங்கிள் லைன் கொஷின்ஸ் இப்படி சொல்லலாம். சம்டைம்ஸ் 2 லைன்ஸ் 2.5 லைனும் வரும். இந்த மாதிரி 2 லைன் கொடுத்துருவாங்க. ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஆன்சர் எது கரெக்ட் ஆன்சரோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். இதோட எக்ஸாம்பிள்லாம் பின்னாடி கொடுத்துருப்பேன். தென் வந்து மல்டி ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் கூற்றுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மினிமம் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், மேக்ஸிமம் வந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மல்டி ஸ்டேட்மெண்ட்டில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ ஆர் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட், இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் அவங்க கேட்குற பேட்டர்ன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ட்ரூ, which of the following statements is are correct, which of the following statements is are incorrect. ஓகேங்களா? இதுதான், அதாவது பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது, சரியானது எது அல்லது எவை, இப்படிதான் கொஸ்டினுடைய பேட்டர்ன் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ மல்டி ஸ்டேட்மெண்ட்டில் மினிமம் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், மேக்ஸிமம் வந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 44 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதிகமான வெயிட்டேஜ் வந்து டைரக்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? டைரக்ட் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்கேஸ் ஒரு கொஷின் இருக்குது, NIRF ரேங்கிங். ஓகேங்களா? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ரேங்க் செக்யூர் பண்ணால் ஐஐடி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது இன்ஸ்டியூஷன் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ். ஓகேங்களா? அது ஒரே ஒரு லைன் கொஷின் தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஐஐடி மெட்ராஸை பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருந்தாக்கா ஓரளவுக்கு ஈஸியாக வந்து இந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொல்லுவோம், நம்ம நிறைய பேட்டர்ன்லாவும் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னோவேட்டிவ் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரோபோட்டிக்ஸு, ஏஐ, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் செக்டார், இதெல்லாம் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஏரியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. அதுவும் ஐஐடி மெட்ராஸ் வந்து பர்டிகுலராக வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்களா? ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டுன்னு ஒரு டாபிக் வந்து இருக்குது நம்ம யூனிட் 9ல். ஓகேங்களா? அப்போ எஜுகேஷனல் ரிலேட்டடான அச்சீவ்மெண்ட்டில் இது வரலாமா? ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இது பாருங்கள்.
இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிளா வந்து கொடுக்கலாம். மல்டி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல நிறைய இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகே, தென் வந்து அசஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ். அசஷன் ரீசன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்ல. இதில் வந்து அசஷன் ஒன்று இருக்கும், கூற்று ஏ கொடுத்துருவாங்க, அதுக்கான ரீசன் ஆர், காரணம் வந்து ஆர்னு இருக்கும். நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக அப்ரோச் பண்ணணும். மேலே எஜுகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கரெக்டானு பார்க்கணும். அதே எஜுகேஷன் ரிலேட்டடாக கீழே ரீசன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதையும் நம்ம பார்க்கணும். இண்டிவிஜுவலாக படிச்சுட்டு அது கரெக்டானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான பிறகு ரெண்டுத்தையும் வந்து லிங்க் பண்ணணும். லிங்கேஜ் இருக்கா இல்லையான்ற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் அந்த ரீசனுக்கு அசிஸ்டன்ட்க்கு வந்து கரெக்டான ரீசன் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரீசனில் 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி பார்க்கும்போது நம்ம கொஸ்டினுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடிலாம் செலக்ட் பண்ணும்போது ஆன்சர் எதுவும் வரலன்னா மோஸ்ட் ஆஃப் ஆன்சர் பார்க்கும்போது அசஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, அசஷன் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த எக்ஸாமில் நவம்பர் 19 நடந்த 2022 கொஸ்டின் பேப்பரில் நமக்கு ஆஃப் ஆஃப் த கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் இந்த ஏரியாவை. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். மேட்ச் த ஃபாலோவிங்கில் 22 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த முறை. இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது குரூப் 1ல் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் வரும். அதாவது இது கூட கம்பேர் பண்ணால் ஒரு 5 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 16 17 18 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து 22 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டைம் சேவிங் ஏரியான்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம மேத்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 22 கொஸ்டின்ஸில் 16 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஜார்னல் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வந்து அதோடைய எடிட்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ நமக்கு 4 டேட்டாஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா? ஆப்ஷன்ஸ் வந்து 4 கொடுப்பாங்க கீழே. ஸோ 4 டேட்டாஸில் டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே ஒரு கொஸ்டின் இருக்கும், நம்ம அதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான ஆன்சர் வந்து 1 1 1 3 4 2 இது வந்து ஆன்சர் வர மாதிரி இருக்குது. 1 வரா மாதிரி 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஆன்சர் இதை தான் தெரிஞ்ச பிறகு அந்த ஒரு ஏரியா மட்டும் ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து போயிடலாம். மற்ற ரிமைனிங் 3யும் நீங்கள் மேட்ச் பண்ணுன்ற அவசியம் வந்து கிடையாது. பட் அந்த 1 ஆப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணணும். கரெக்டான ஆன்சரான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ். கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ் பார்க்கும்போது சர்டன் ஆர்டிகிள்ஸ் வந்து கொடுத்துருவாங்க கான்ஸ்டியூஷன்லேருந்து. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு ஐஃபன் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டிகிளாக இருக்கலாம், வேறு ஏதாவது ரயில்வே ஜோன்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? அதில் 1 2 3 4 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எத்தனை பேர்ஸ் வந்து கரெக்டுன்னு கேட்பாங்க. 1 2 கரெக்ட், 2 3 கரெக்ட், 1 3 கரெக்ட், 1 2 3 கரெக்ட், 1 2 3 4 கரெக்ட், ஆல் ஆர் கரெக்ட். அப்படி தான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் லாஸ்ட்டாக அடுத்து 6th ஒன் மிஸ் மேட்ச்டு அண்ட் இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ்னு சொல்கிறாங்க. ஏபிசிடின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஏபிசிடி சாரி 1 2 3 4 இதில் ஏதாவது ஒன்று வந்து தப்பாக இருக்கும், இல்லை 1 or 2 வந்து ராங்காக வந்து இருக்குது, இன்கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இங்கே கரெக்ட்லி மேட்ச்டு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பேசேஜ் பேஸ்டு கொஷின்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் படிச்சுட்டு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம புக்ஸில் படித்ததோ இல்லை நியூஸ் பேப்பரில் அந்த ஆர்டிக்கலில் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபில் ஒரு கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூலரிசம், இல்லை விஓசி அவர்கள் இருக்கார்ல அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகலில் விஓசியோட ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஆப்ஷன்ஸ் வந்து எது வந்து கரெக்டான ஒரு இன்ஃபரன்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேராகிராஃபை நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் இந்த கொஷின்ஸு. ஓகேங்களா? ஸோ பேசேஜ் பேஸ் பண்ணி 2 கொஷின் வந்து வருது. 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எதுனாலும் இருக்கலாம். ஜியாகிரஃபி பேஸ்டும் கேட்கலாம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி பேஸ்டும் கேட்கலாம், பாலிட்டி பேஸ்டும் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல் கொடுத்துட்டும் கேட்கலாம், என்வரன்மெண்ட் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படித்தாவே இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் இதுதான் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1.5 pages வந்து ஆக்குபை பண்ணும் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து அப்ரிவேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸும் 1 ஆர் 2 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பாலிசி நோட்ஸ்லேருந்து கண்டென்ட் அதில் இருக்க அந்த அப்ரிவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி தான் ஒரு கொஷின் வந்து எடுத்திருக்காங்க இந்த முறை லாஸ்ட் குரூப் 1ல். ஓகேங்களா? அதுவும் நம்ம பார்ப்போம். இப்போ கேவிகேன்னா கிருஷி விஞ்ஞான் கேந்திராஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா கிசான் விஞ்ஞான் கேந்திராஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ விகே கரெக்டாக மேட்ச் ஆகுது. பட் அதில் யூஸ் பண்ண டேர்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக ரீட் பண்ணணும், தெளிவாக ரீட் பண்ணணும். நிறைய பேர் கேவிகே வருது, இதுவும் கிசான் தானே, கிசான் விஞ்ஞான் கேந்திராஸ் கரெக்டாக தானே, கிசான் கூட நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது கிருஷின்ற மாதிரி நமக்கு தோணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும். நீங்கள் அப்ரிவேஷன் எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரிஞ்சது தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து கான்ஷியஸாக ரீட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல கிசான் விஞ்ஞான் கேந்திராஸ்ன்றதே நம்ம கரெக்ட் ஆப்ஷன் மாதிரி தான் தோணும். பட்டு நமக்கு நல்லாவே ரீட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் 2 இயர்ஸ் 1 இயர் அதே பல முறை படிச்சிருப்போம் கிருஷி விஞ்ஞான் கேந்திராஸ் வருன்ற விஷயம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பாலிசி நோட்ஸில் இருக்கிறது இப்போ ரீசெண்டாக ஏதாவது பாலிசிஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது ஓகேங்களா, அக்ரி பாலிசி நோட்ஸு, என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து வரும் ஜென்ரலாக. அப்புறம் ஃபைண்ட் இன்கம்பேட்டபிள் ஃபேர் இங்கே பாருங்கள் 7 அதாவது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பேர்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. இது வந்து ரயில்வே ஜோன்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின், ரயில்வே ஜோன் பேஸ் பண்ணி கேட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா? ஒரு 3 ஜோன்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. 1 ரயில்வே ஜோன் மட்டும் ராங்காக கொடுத்துருக்காங்க. ஜெய்ப்பூர் வந்து நமக்கு தெரியும் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோனில் வரும்னா. ஓகேங்களா? அது வந்து சென்ட்ரலில் கொடுத்துருந்தாங்க. அப்போ 4 ஆப்ஷன் வந்து இருக்கும். 4 ஆப்ஷன் நம்ம என்ன இந்த மாதிரி இன்கம்பேட்டபிள் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொருந்தாதது, சரியாகாத, தவறான இணைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன தமிழ்லையும் எப்படி கொடுப்பாங்கன்னா பொருந்தாத இணைன்னு தான் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர் பேர்ஸ் வந்து இருக்குது, அந்த 4 பேர்ஸில் ரிமைனிங் 3 வந்து இன்கரெக்டாக இருக்குது, 1 மட்டும் கரெக்டாக இருக்குன்னு நினைப்போம். அது கிடையாது. சரிங்களா? இன்கம்பேட்டபிள் பேர்னா ராங் பேர் வந்து எது, ராங்லி மேட்ச்டு பேர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏபிசிடியில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் வந்து ராங்காக மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த பேர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல. அதுதான் இந்த கொஷின். ஓகே, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட்லி மேட்ச்டு பேர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தெரிஞ்ச கொஷினே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் தடுமாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு கொஷின் தானே அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி மெயின் எக்ஸாம் எழுதிருப்பாங்க, இன்டர்வியூ போயிருப்பாங்க. பட் ரீசெண்டாக வந்து அவங்களால ப்ரிலிமினரியே கிளியர் பண்ண முடியாது. தெரிஞ்ச கொஷினில் வந்து தப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி சேம் கண்டென்ட் தான், கண்டென்ட் சிமிலர் தான். அதே கண்டென்ட் வந்து பேட்டர்ன் ஆஃப் கொஷின் மாறும்போது நம்ம வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் மேத்ஸ் ஃபாலோவிங்கில் கேட்கும்போது நம்ம ஈஸியாக அடிச்சிடுவோம். இதே கரெக்ட்லி மேட்ச்டு பேரில் கேட்கும்போது தடுமாறுவோம். அதுதான். சரிங்களா? ஸோ கண்டென்ட், குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெமரைஸ் பண்ணி ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து என்ன இதில் எந்த பேட்டர்னில் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ்டு. குரோனாலஜியில் முன்னாடிலாம் நமக்கு ஐஎன்எம் மட்டும்தான் கேட்பாங்க. சுதேசி மூமெண்ட் வரும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வரும், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வரும், பூனா பேக்ட் வரும், காந்தி இருவின் பேக்ட் வரும். ஓகேங்களா? கம்யூனல் அவார்டு வரும். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா இருக்கும், ரவுலட் சத்தியாகிரகா, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இந்த மாதிரி வந்து நம்ம படிச்சுட்டு இருப்போம். பட் அதெல்லாம் தாண்டி ஐஎன்எம்லேயே இருந்து இப்போ வந்து மெடிவல் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அங்கே வார் தொடுத்தது, ஏதாவது ஃபோர்ட் பில்ட் பண்ணியிருப்பாங்க பர்டிகுலர் பீரியடில், டெல்லி சுல்தான் ஆர் மராத்தாஸ், முகல்ஸ், இந்த மாதிரி பீரியடில். ஓகேங்களா? அதுவும் கேட்டிருக்காங்க. பாலிட்டியில் டிஃப்ரெண்ட் கமிஷன்ஸ், அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேட்டடாக ஒரு சில கமிஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நமக்கு லோக்கல் பாடிஸ் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேட்டடாக போட்ட கமிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முன்னாடி இதோடைய கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வரும். இந்த டைம் வந்து 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். இந்த 5 கொஷின்ஸுமே ஈஸி தான். சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் படித்ததை ஜென்ரலாக அது இயர் டேட்டு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும்னு கிடையாது. அந்த இன்சிடென்ட் வந்து அடுத்து இதோடைய கான்சிக்வன்சஸ் வந்து என்ன வருது, இதோடைய அடுத்ததாக என்ன வருது, அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சு படிச்சிருந்தாவே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம் இந்த மெத்தடு. ஸோ 5 கொஷின்ஸுமே ஈஸி தான். ஓகேங்களா? பாலிட்டியில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜென்ரலாக நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான் கேட்குறாங்க.
இது முன்னாடி ஃபேக்சுவலாக ஒரு இடத்துல அதை கேட்டிருப்பேன். சட்டநாதன் கமிஷன் வந்து எப்போ போட்டிருந்தாங்க, ராஜமன்னார் கமிட்டி வந்து எப்போ போட்டிருந்தாங்க, சர்க்காரிய கமிஷன் வந்து எப்போ போட்டாங்க, 1983ல போட்டிருப்பேன். 87 வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் வந்து எப்போ போட்டிருப்பாங்க, 1966ல. அதோடைய சேர்பர்சன் வந்து யார்? ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போ அதிலிருந்து பிக் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் கமிஷன்ஸை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கமிட்டியோ 5 கமிட்டி கமிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு குரோனோ பேஸில் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது ஈஸி தான். அடுத்து பார்க்கும்போது நம்ம நம்பர் ஆஃப் கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ், இதுதான் லாஸ்ட்டு 2023 யூபிஎஸ்சி 2022 யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கேட்ட ஒரு மாடல். ஓகேங்களா. இந்த மாடல் அதுக்கப்புறம் நடந்த குரூப் 4ல வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் குரூப் 1ல வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு கொஷின் தான் இதுல இருந்து வந்திருக்கு. ஓகே, இந்த பேட்டர்ல தான் கொஷின்ஸ் வந்து வருமா இனிமேலும் அப்படின்னா கிடையாது. சர்டனாக நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு 10 to 15% வந்து வேரி ஆகலாம். மோஸ்ட் ஆஃப் இதுலேருந்து ஒரு 10% வந்து வேரி ஆகலாம். பட் ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம படிக்கிறதால தெரிஞ்சுக்கிறதால கொஷின் பேப்பர் அட்டன் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பேட்டர்னே தெரியாமல் போயிட்டு நம்ம படிச்சிருப்போம். நம்ம டெஸ்ட் சீரிஸும் ஏதாவது போடும்போது வேற விதமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. மல்டி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நிறைய கொஷின் செட் பண்ணியிருப்பாங்க. மற்ற அதர் பேட்டர்ன்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எக்ஸாம் கொஷின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுன்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்துக்குங்க. அடுத்து ஸ்லைடில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் என்னென்ன யூனிட்டில் எவ்வளோ வெயிட்டேஜில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் 33 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. யூனிட் 8ல் நிறைய பேர் சொல்லுவாங்க, யூனிட் 8னா எனக்கு என்னன்னே தெரியாது, எப்படி படிக்கணும் தெரியாது அப்படின்னு. ஓகேவா. எல்லாருமே படிச்சிருப்பாங்க. இந்த சாட்டர்டே அண்ட் நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற எல்லாருமே கண்டிப்பாக அதை படிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கு. லிட்ரேச்சர் ஃபஸ்ட்டு நம்ம திருக்குறள் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஒரு 10 to 12 கொஷின்ஸ் ஆர் 8 கொஷின்ஸ், 10 கொஷின்ஸ் ஆர் 12 கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. திருக்குறள், தென் வந்து லிட்ரேச்சர், திருக்குறள் தவிர்த்து மற்ற லிட்ரேச்சர்ஸ், சங்க இலக்கியம், அது மட்டும் இல்லை அதான் 17 மேல் கணக்குன்னு சொல்லுவோம். 10 பாட்டு 8 தொகை. அதுக்கப்புறம் 17 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா. அதுதான் அற நூல்கள் வந்து 11 நூல்களில் வந்து இருக்கும். திருக்குறளுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அதில் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பற்றி சொல்லியிருக்கிறதால நமக்கு இண்டிவிஜுவலாகவே திருக்குறளுடைய டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு ஒரு 8 to 10 கொஷின்ஸ் இல்லை 8 to 12 கொஷின்ஸ் கூட வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. மற்ற லிட்ரேச்சர் ரிலேட்டடாக நமக்கு ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்து வரலாம். சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் பார்க்கணுன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கேவேஷன்ஸ் இதை பேசிக்காக எங்கிட்ட கொஷின்ஸ் வந்து பிக் பண்ணுறாங்க. ஜென்ரலாக எப்போவுமே ஒரு கொஷின் மினிமம் இருக்கும். மேக்ஸிமம் 2 or 3 கொஷின்ஸ் கூட வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா. இது ஜென்ரலாக எங்கிருந்த கொஷினுடைய கண்டென்ட் இருக்குன்னா 6th புக்கில் படிச்சிருப்போம். 7th அண்ட் 9th 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பாக்ஸ் இன் ஃபோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆதிச்சநல்லூரில் இந்த இயர் வந்து எக்ஸ்கேவேஷன் நடந்தது. ஓகேங்களா. அந்த இடத்துல பரியல் அன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க, அதாவது முதுமக்கள் தாழிகள் வந்து எடுத்திருந்தாங்க. பல்லாவரம்ல ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் ஸ்டோன் ஸ்டூல் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. 1863ல் ராபர்ட் ப்ரூஸ்வுட் வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரியான டேட்டாலாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவல். ஓகேங்களா. அலெக்சாண்டர் ரீன்னும் போது நமக்கு ஆதிச்சநல்லூர் எக்ஸ்கேவேஷன் வந்து வரும். ராபர்ட் ப்ரூஸ்வுட்னும் போது 1863ல் பல்லாவரம்ல கண்டக்ட் பண்ண எக்ஸ்கேவேஷன் வந்து வரும். ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் ஸ்டோன் ஸ்டூல் வாஸ் டிஸ்கவர் இன் பல்லாவரம் பை ராபர்ட் ப்ரூஸ்வுட் இன் 1863. இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் மட்டுமே 1863 ஒரு முறை கேட்டிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்வுட் வந்து பல முறை கேட்டிருக்காங்க. பல்லாவரம்ன்றது நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி ஏரியாவில் உள்ள கொஷின்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, கொடுமணல் என்ன எக்ஸ்கேவேஷன் இருக்குது, என்ன ஃபைண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கீழடி இதெல்லாம் வந்து வரும். சரிங்களா. ஸோ இதில் கண்டென்ட் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஓகேவா. இப்போ இல்லையா தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க எந்தெந்த இடத்துல வந்து நம்ம ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ் வந்து பண்ண போகிறோம், எக்ஸ்கேவேஷன்ஸ் வந்து இப்போ எங்கெங்கே வந்து பண்ண போகிறோம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. 8 places, 10 places, 13 places அந்த மாதிரி. சரிங்களா. ஸோ அந்த பிளேசஸ் என்ன டிஸ்ட்ரிக்ட், இன்கேஸ் அங்கே வந்து எக்ஸ்கேவேஷன் நடந்ததுன்னா என்ன மேஜர் ஃபைண்டிங்கிறத பாருங்கள். ஓகேவா. தென் வந்து கீழடி எக்ஸ்கேவேஷன் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ எத்தனாவது கட்டம் போகுது, என்னென்ன ஃபைண்டிங் கண்டுபிடிச்சாங்க. 2600 இயர்ஸ் ஓல்டு சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. வைகை ரிவர் வேலி சிவிலைசேஷன். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன், நகர நாகரிகம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. முதல்
நகரமயமாக்கம் வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து நடந்திருக்கும். அப்புறம் செகண்ட் அர்பனைசேஷன் வந்து இந்த பீரியடில் 2600 இயர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம வைகை ரிவர் வேலியில் வந்து நடந்ததா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடி மியூசியம் வந்து கொந்தகைன்ற இடத்துல வைக்க போகிறாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. கீழடி பார்த்து என்னென்ன லிட்ரேச்சரில் வந்து சொல்லியிருக்காங்க, எங்கெங்கே ரெஃபரன்ஸ் இருக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பொருணை, தாமிரபரணி ரிவர் வேலி சிவிலைசேஷன் பொருணை சிவகலையிலேருந்து சாம்பிள் எடுத்து பீட்டா அனலிட்டிக்கா லேபார்டரிக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அங்கிருந்து வந்து சாம்பிள்ஸை பேஸ் பண்ணும்போது 3200 இயர்ஸ் ஓல்டு பிசி. ஓகேங்களா? அதாவது 3200 இயர்ஸ் ஓல்டு சிவிலைசேஷன் வந்து அங்கே இருந்ததா சொல்கிறாங்க. 1155 பிசின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ 3200 வருஷம் பழமையான நாகரிகம் வந்து இருந்திருக்கு. இது வந்து தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொருணை நாகரிகத்தை பற்றி, பொருணை எஸ்கவேஷன், பொருணை நாகரிகத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன லிட்ரேச்சரில் வந்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க எஸ்கவேஷன் பிளேசஸ் தமிழ்நாடு பட்ஜெட்டில் சொன்னது. தென் வந்து ஸ்கூல் புக்கில் 6th 7th 9th 11th பாக்ஸ் இன்ஃபோவில் கொடுத்துருப்பாங்க எஸ்கேவேட் பண்ணதில் மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா நீங்கள் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் வர எஸ்கேவேஷனுடைய அப்டேஷன் பார்த்துக்கிட்டா டெஃபினட்டாக அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக வந்து அடிச்சிட முடியும். என்ன பேட்டர்ன்னாலும் கேட்கலாம், மல்டி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். ஓகேங்களா? டைரக்ட் கொஸ்டின்ஸாகவும் கேட்கலாம், எப்படின்னாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்க்கணும். தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு பார்த்து நமக்கு 8th புக் அண்ட் 10th புக்கு 11th வால்யூம் 2ல லாஸ்ட் ஒரு லெசன் இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இயர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்னு ஒரு டாபிக் வந்து இருக்கும், ஒரு லெசன் அதில் கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம்ல எங்கெல்லாம் வருதோ அந்த பர்டிகுலர் பிளேசஸ்லேயே தமிழ்நாடுடைய ரெஃபரன்ஸும் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம் வந்து எப்படி வந்து நடந்திருக்கு, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதே ஆர்டரில் வந்து இருக்கும். இப்போது நேஷனல் லெவலில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இருக்குது, அப்போ தமிழ்நாட்டில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலோடைய எஃபெக்ட் வந்து என்ன, சுதேசி மூமெண்ட் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுதேசி மூமெண்ட் தமிழ்நாட்டில் யார் தலைமை தாங்கிறது, பின்ஸ் ஆஃப் சுதேசி மூமெண்ட் யாரை சொல்கிறாங்க, ஓகேவா? வஉ சிதம்பரம் பிள்ளையும் அப்புறம் சுப்பிரமணிய சிவா, இவங்க 2 பேரையும் வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் திலகர்னு யாரை சொல்கிறாங்க, அதுவும் வஉசி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த சுதேசி இயக்கத்துக்கு அவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டேட்டா. அப்போ இதில் வந்து லீடர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கணும். தமிழ்நாடு ரிலேட்டடாக நடந்த இந்த நேஷ்னல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதை வந்து தமிழ்நாடு வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, யாரெல்லாம் பர்சனாலிட்டிஸ் வராங்க, எங்கெங்கெல்லாம் அந்த பிளேசஸ்லாம் ரொம்ப எமினன்ட் பிளேசஸ்லாம் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? வாணியம்பாடி வந்து அந்த கிளாஃபத் மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் வந்து போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக பர்சனாலிட்டி வந்து நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அதுவும் பார்த்துக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 பர்சனாலிட்டிஸ் வந்து இருப்பாங்க. நேஷனல் மூமெண்ட், யூனிட் 8, யூனிட் 9 இந்த 3 யூனிட்லேயுமே 14 லீடர்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து சிலபஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லீடர்ஸ் நல்லா பார்த்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அடிச்சிட முடியும். ஸோ தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திராவிடியன் மூமெண்ட் வந்து பார்த்துக்கணும். திராவிட இயக்கங்கள் பொதுவாக வந்து நமக்கு எதுக்காக வந்திருக்கும், நான் பிராமினுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டு, அதாவது பிராமணர் இல்லாதவருக்கான மேம்பாடு, அதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் ரீஃபார்ம்ஸ், திராவிடன் மூமெண்ட் நோன் ஃபார் சோசியல் ரீஃபார்ம். ஓகேங்களா? இந்த இடத்துல பர்சனாலிட்டிஸும் வருவாங்க, நம்ம மென் பர்சனாலிட்டிஸ், விமன் பர்சனாலிட்டிஸ்லாம் வருவாங்க. இவங்க ரிலேட்டடாக என்னென்ன மூமெண்ட் வந்து நடந்திருக்குன்றதும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? பர்சனாலிட்டியில் பார்க்கும்போது பெரியார், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், எம்சி ராஜா, பிட்டி தியாகராய செட்டி, சி நடேசனார், டிஎம் நாயர். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம் பர்சனாலிட்டியில். விமனில் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், தர்மாம்பால், இவங்களாம் வருவாங்க. ஓகே, எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இது பேனிக் ஆகாமல் நீங்கள் அவங்க ரிலேட்டடாக மல்டி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டாலும் இந்த ஆர்டரில் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது ஒரு சில ஆஸ்பெக்ட் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எங்கே பிறந்தாங்க, பிளேஸ் ஆஃப் பர்த், தென் வந்து பார்ன் டேட் வித் இயர், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட் நேம் கூட கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதர் ஆஃப் பகத்சிங் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் பகத்சிங் மதர் வித்யாவதி அவங்கள கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் மென்டார் வந்து கேட்பாங்க. அவங்க வந்து எந்த மூமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஐஎன்சியாக இருந்தால் எந்த செஷனுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் ரெவல்யூஷனரி டெரரிஸ்டாக இருந்தாக்கா அவங்க என்ன கான்ஸ்பிரசி கேஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இதை வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி, புக்ஸ்,
ஜார்னல்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஃபைனலாக பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து என்ன ஹானர் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இருக்கா, இம்பார்ட்டன்ட் டேஸ் இல்லாமல் மற்ற ஏதாவது அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத் ரத்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. அம்பேத்கருக்கு வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு 1990 வந்து அவார்டு கொடுத்துருப்பாங்க, அதை பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் செப்டம்பர் 17 சோசியல் ஜஸ்டிஸ் டேவாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ரீசெண்ட் இயர்ஸில் இந்த 2-3 இயர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, 2022 நினைக்கிறேன். ஓகேங்களா. சோசியல் ஜஸ்டிஸ் டே வந்து செப்டம்பர் 17. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க, யாருடைய பர்த்டே, யாருடைய அந்த டெத் ஆனிவர்சரி, இந்த ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஆஸ்பெக்டில் தான் லீடர்ஸ் வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விமன் லீடர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க ரிலேட்டடாக கொஷின் வரணும், ருக்மணி லக்ஷ்மிபதி அவங்க ரிலேட்டடாகவும் கொஷின் வரும். லாஸ்ட் டைமும் கேட்டிருந்தாங்கல்ல, விமன் லீடர்ஸ் பற்றி டெஃபினட்டாக அந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு லெவலாக இருந்தாலும் சரி, ஒரு 2 or 3 கொஷின்ஸாவது நமக்கு வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சவங்களே தான் வருவாங்க. சரிங்களா. ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் வேற பெருசாக கன்ஸ்ட்ரைண்ட் இருக்காது. நமக்கு லிட்ரேச்சரில் தான் வந்து திணறும். ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் என்ன சொல்ல வராங்க, இல்லை இந்த பாடல் வரிகள் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்று இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போது சங்கம் லிட்ரேச்சர், தென் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள், பக்தி இலக்கியம், அதுக்கப்புறம் பல்லவர் காலத்தில் இருந்த நூல்கள். அதான் பல்லவர் காலத்தில் தான் வந்து பக்தி இலக்கியம் வந்து வளர ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் சோழர்களுடைய காலம், அதுக்கப்புறம் பாண்டியர்களுடைய காலம், மராத்தியர்கள், விஜயநகர் பாமணி கிங்டம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள், பாரதிதாசன், பாரதியார், இவங்கெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப உள்ளே போகாமல் ஓரளவுக்கு நம்ம முன்னாடி லிட்ரேச்சரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த ஏரியாவிலேருந்து வரும். ரீசெண்டாக ஸ்காலர்ஸ் யாருன்னா இறந்துருந்தாங்கன்னா அவங்க ரிலேட்டடான கொஷின்ஸும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின நூல்களும் வந்து இடம்பெறும். ஒரு 2019 நினைக்கிறேன், 2019 நடந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நமக்கு சாகித்ய அகாடமி அவார்டு அந்த நூல்கள் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால ரீசெண்டாக சாகித்ய அகாடமி வாங்கின நூல்கள் பார்த்துக்குங்க. அதில் எதை வந்து கோர் இஷ்யூவாக பேசியிருக்காங்க. இப்போ நீர்வழிப்படும் தேவி பாரதி எழுதியிருக்காரு, அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீர்வழிப்படும்ன்ற அந்த வரிகள் வந்து புறநானூரில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி வாங்கின ஸ்காலர்ஸ், இல்லை முக்கியமான ஸ்காலர்ஸ் யாருன்னா இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி, அவங்களுடைய அவார்டு வாங்கின நூல்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா. இதெல்லாம் பார்த்துக்கலாம். தென் இதுதான் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். மென்டல் எபிலிட்டி 26 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு மென்டல் எபிலிட்டியில் ரெகுலர் ஷார்ட் டியூரேஷன்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சம்மை போட்டு பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா மட்டும் ரீகால் பண்ணிக்கங்க, அது மட்டும் மறக்காமல் போயிடுங்க. சரிங்களா. தென் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். 2019 அந்த ரேஞ்சில் எக்ஸாம் எழுதும்போது நமக்கு மென்சுரேஷனில் 2D 3D இருக்குதுங்கள, அந்த ஏரியாவில் கொஷின்ஸ் வரும்போது எப்படி ஏதாவது ஒரு நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து பை ஃபார்முலாவில் வரா மாதிரி இருக்கும். ஓகேவா. பையோடைய வேல்யூ வந்து என்ன, 22/7. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னு வரும்போது பையா ஸ்கொயர் ஹெச், இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. அப்போ பை மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சர் வந்து வருது. அப்போ 4 ஆப்ஷன்ஸில் பையோடைய மல்டிப்ளிகேஷன் வந்து ஷோராக இருக்கும். ஸோ பையோடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்து என்ன, 11 மல்டிப்ளையர்ஸாக தான் 22 இருக்கும். 22/7 தான் வந்து இந்த பையோடைய வேல்யூ. ஸோ ஆன்சரில் 11 மல்டிபிள்ஸ் இந்த ஃபார்முலா வரா மாதிரி இருந்தால் அதோட ஆன்சரில் 11 மல்டிபிள்ஸ் ஒன்று மட்டும் ஆப்ஷன்ஸில் இருந்தால் யூ ஆர் கோயிங் டு செலக்ட் தட் ஆன்சர். ஓகேங்களா. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே. வைலனா நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணி 2 இருந்தனாக்கா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தே வந்து ஞாபகம் இருக்கும். அட்லீஸ்ட் இல்லை இன்கேஸ் நான் ஆப்டிடியூடில் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னும் போது ஃபார்முலாஸ் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு சாப்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், இல்லை நிறைய மாடல்ஸ் வந்து இருக்கும். ஒரு 2-3 மாடல்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. இந்த கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, நிறைய பேர் ஆப்டிடியூடை ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து ஆப்டிடியூட் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ராங் டிசிஷன் ஆக்சுவலாக. ஏன் சொல்கிறேன்னா 25 கொஷின்ஸில் கேட்கும்போது குரூப் 1 ஸ்டாண்டர்டில் சம்டைம் வந்து டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும் கொஷின்ஸு.
ஸோ 25 கொஷின்ஸை நீங்கள் போடும்போது ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் வராமல் போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆன்சர் வரலைன்னா என்ன பண்ணோம், நம்ம அதுக்கே ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேங்களா, ரொம்ப டைம் வந்து அதிகமாகிடும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் வரல பார்த்தீங்களா, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் வரலன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், நெகட்டிவிட்டி வந்து நம்ம கிரியேட் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவிட்டி வந்து என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது அப்படியே பாஸ் ஆகிட்டே வரும். ஸோ நம்மளால சரியாக வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட்லேயும் அட்டன் பண்ணாதே, லாஸ்ட்டாக அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விடும்போது டைம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பதட்டத்திலேயே நம்ம நிறைய தவறுகள் வந்து பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ ஒரு 2, 3 பிளேஸஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தராங்களா, ஒரு இடத்துல 7 கொஸ்டின்ஸ், ஒரு இடத்துல 8 கொஸ்டின்ஸ், இன்னொரு இடத்துல 9 கொஸ்டின்ஸ் அப்படி குடுக்குறாங்களா, அதையே வந்து நீங்க ஃபாலோ பண்ணி அந்தந்த இடத்துலயே போடுங்க ஆப்டிட்யூட். தென் 2 மினிட்ஸ், 2 1/2 மினிட்ஸ் மேல டைம் எடுக்குதா, அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின் மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டு, செகண்ட் ரவுண்ட் வரும்போது லாஸ்ட்டா போட்டுக்கங்க. ஓகேவா? இப்படி பண்ணும்போது ஓரளவுக்கு நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டி 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 4 ஏரியாஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 107 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 4 யூனிட்ஸ் மட்டுமே. சரிங்களா? ஸோ அடுத்து இந்தியன் எக்கனாமி 17 கொஸ்டின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் ஏன்ஷியன்ட் வரும், மெடிவல் வரும், அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 16 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் அண்டு சைக்காலஜி. நமக்கு சயின்டிஃபிக் டெம்பர் கொடுத்துருப்பாங்க, ரோட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்சுவல் லேர்னிங், இந்த மாதிரி டாபிக்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வந்து வரும். நம்ம ஓரளவுக்கு அந்த டெஃபினேஷன்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஓகேங்களா, ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4 வருஷத்துடைய கொஷின் நீங்கள் பார்த்துட்டு போனாவே அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஷின்ஸ் ஈஸியாக டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் டெம்பர் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸில் இந்த டேர்ம் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கில் 1946 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து எழுதியிருப்பார் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற டேர்மை. ஓகேங்களா, அறிவியல் மனப்பாங்கு. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஹெச்சில் வந்து இருக்குது சயின்டிஃபிக் டெம்பர். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்கான கொஸ்டின் ஃபேக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் டெம்பர்னால் நம்ம என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் கவர் பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, என்விரான்மெண்ட் வந்து தனியாகவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 10 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு 50% ஆஃப் த கொஷின்ஸ் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் புக்லேருந்தே தான் கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் ரிஸ்க் கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன்ஸு, என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஆக்ட்ஸு, ஓகேவா, இப்படி தான் கேட்டிருக்காங்க. பேசிக்ஸாக ஒரு 5 to 6 கொஷின்ஸ். ரிமைனிங் 4 கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 13 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் லீடர்ஸ், அப்புறம் நம்ம 8th புக்கில், 10th புக் அண்ட் 12th புக். 12th புக்கில் ஃபஸ்ட்டு 1 to 9 லெசன்ஸ். ஓகேங்களா? இது வரையும் கவர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லீடர்ஸ் பார்ட் நல்லா பார்த்துட்டு போனாவே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அதை. சரிங்களா? தென் யூனிட் 9 வந்து 8 கொஷின்ஸ். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரும். பாலிசி நோட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கலாம், ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட், தென் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஹெல்த்லேயே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே 2 சப்டிவிஷன் வந்து இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அதில் ரீசன்ட் ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு ஸ்கீம்லாம் வந்து இயர் தெரிஞ்சிருக்கலாம். ரீசன்ட் ஸ்கீம் இதெல்லாம் நீங்கள் ஒரு படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, ஒரு ரீசன்ட் ஸ்கீம் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன டேட்டில், ரொம்ப முக்கியமான ஸ்கீம்னா டேட் பார்த்துக்கலாம், மற்றது தேவையில்லை. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, எந்த டிஸ்ட்ரிக் இல்லை ஏரியா நேம் இருந்தால் அதை பார்த்துக்கலாம். பெனிஃபிஷியரி வந்து யாருன்னு பார்க்கலாம். க்ரைட்டீரியா வந்து என்ன க்ரைட்டீரியா, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருதுன்னு பார்க்கலாம். அதோடைய அவுட்கம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதோடைய அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்க்கலாம். இதான் மல்டி ஸ்டேட்மெண்ட்டாக அந்த கொஷின் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகே, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து நம்ம சிலபஸில் டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கேட்க வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. எப்போவுமே ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொஷின்ஸ் வந்து நமக்கு நிறைய வரும். சரிங்களா? தென் வந்து அது மட்டும் இல்லாமல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டுன்னு ஒரு டாபிக் வந்து இருக்குது. இது நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. எஸ்டிஜி ரிப்போர்ட்டு, மற்ற ரிப்போர்ட்ஸும் பண்ணுவாங்க. அதோட இம்ப்ளிமெண்டேஷனில் தமிழ்நாடு வந்து என்ன ரேங்கிங்கில் வந்து இருக்குது,
ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இப்படி தமிழ்நாடு வந்து இந்த 3 பொசிஷன்ல இருந்தால் அதை பேஸ் பண்ணி பர்டிகுலராக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் தேர்ட் ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருப்போம். அப்போ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து இருந்தது. லாஸ்ட் இயர் முன்னாடி பார்க்கும்போது செகண்ட் ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதுலேயும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வந்துட்டோம். ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. இந்த குறியீடு வந்து வெளியிடுறது யாருன்னா நிதி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க. இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்கோம். இப்போவும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில். ஸோ நிதி ஆயோக் ரிப்போர்ட்டு வேறு ஏதாவது ரேங்கிங்ஸ் ரிப்போர்ட் இண்டெக்ஸ் வெளியிட்டாங்கன்னா அதில் தமிழ்நாடு வந்து என்ன ரேங்க்ல வந்து இருக்குன்றதை பார்த்துக்கலாம். சரியா? பாலிசி நோட்ஸு விமன் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், ஹெல்த்து டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இ அதை பார்த்துக்கலாம். அப்புறம் லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு வரலாம். அடுத்து ஜென்ரல் நாலேஜ் ஒரு 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இது ஜென்ரலாக ஏதாவது ஒரு நம்ம படித்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்தியன் ஜியாகிரஃபிலேருந்து ஒரு 8 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் வந்து இருக்கும். எல்லா குரூப் 1 எக்ஸாம்லையுமே லாஸ்ட்டு 3 டைம்ஸ் நடந்த குரூப் 1 எக்ஸாம்லையுமே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்து இருக்கும். என்ன கேட்பேன், ரயில்வேஸ் ஒன்ஸ் தான் அடிக்கடி கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ஹைவேஸ் வந்து கேட்கலாம், போர்ட் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். ஸோ இந்த ஏரியா வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஜியாகிரஃபி, ட்ரைபல் குரூப் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அங்கே என்ன மாதிரியான பீப்புள் எங்கே இருக்காங்க, அது மேத்ஸ் ஃபாலோயிங் மாதிரி கொடுப்பாங்க. ஷாம்பன் சென்டினல்ஸ் எங்கே இருக்காங்க, அந்தமான் நிக்கோபார் இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா அது மட்டும் இல்லாமல் 10th புக்கில் இருக்க கோர் ஏரியாஸ் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் வந்து வரும் நமக்கு. டிசாஸ்டர் ரிலேட்டடாக ரீசெண்டாக ஏதாவது சைக்ளோன் வந்ததுன்னா எந்த ஏரியா வந்து அஃபெக்ட் பண்ணாங்க, யார் வந்து அவங்கள நேம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுதான் கொஷினுடைய பேட்டர்ன். அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ஈச் டாபிக். இந்த 10 யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்திருக்குன்றது இதுதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு 2022ல் கேட்ட பேட்டர்ன். ஓகேவா? தென் அடுத்து இந்த மாதிரி தான் கேட்பாங்களா இன்றைக்கும், அதாவது சாட்டர்டே எக்ஸாம்னா அது நம்ம சர்டனாக சொல்ல முடியும். பட் ஆனால் ஒரு 5 to 10% வேணால் வேரி ஆகலாம். ரொம்ப வேரியேஷன் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நீங்கள் முன்னாடி படிச்சிருக்கிறதும் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். எதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்களோ அந்த ஏரியாவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். டைம் அலோகேஷன் வந்து அதிகமாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் கோஆர்டினேட் ஆகிறது. சயின்ஸ் வந்து விட்டுருங்க, சயின்ஸை தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஐஎன்எம் இதெல்லாம் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் ரெண்டுத்துமே வந்து காமன். யூனிட் 9 கூட காமன் தான். யூனிட் 8லேயும் சம் பார்ட்ஸ் வந்து காமன் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப டெப்த்தாகவே படிச்சிடலாம். ஏன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் போத் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் நம்ம ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஏன்ஷியன், மெடிவல், அதுக்கப்புறம் வேறு என்ன பார்ட் படிப்போம், சயின்ஸில் இந்த சைக்காலஜி பார்ட்டு இதெல்லாம் வந்து வெறும் ப்ரிலிமினரி மட்டும்தான் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஷின் பேட்டர்ன்ஸு. இந்த இந்த வெயிட்டேஜ் ஏரியாஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாவே நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட முடியும். மற்ற எந்த ஒரு யூனிட்டுமே வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கல, ஏன்ஷியன் மெடிவல் வந்து நீங்கள் படிக்கலையா, ஒரு ஆர்கியன்ட் மட்டுமாவது கவர் பண்ணிட்டு போங்க. ஜென்ரல் நாலேஜ் அது பெருசாக தேவையில்லை. ஓகேங்களா? இல்லை நான் வந்து சயின்ஸ் வந்து படிக்கலையா, அரிஹண்டில் சொல்லியிருக்கேன், அந்த ஹைலைட் பண்ண டேட்டாஸ் மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. அரிஹண்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அதை பார்த்துட்டு லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் உடைய சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்டர்னில் என்னென்ன கொஷின் பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்துருந்தோம். அந்த ஒவ்வொரு கொஷின் பேட்டர்ன்லையும் என்னென்ன கொஷின் கேட்டிருக்கான்றது ஒவ்வொரு கொஷின் அந்த எக்ஸாம்பிள் வந்து போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கலாம் இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின்ஸ் உடைய எக்ஸாம்பிள். அது டைரக்ட் கொஸ்டின் ஒரு பேட்டர்ன் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதோடைய எக்ஸாம்பிள். ஹவு மெனி நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் இன் இந்தியா டில் 15 August 2022? ஏன் இந்த 15 August 2022 வந்து பர்டிகுலராக கொடுத்துருக்காங்கன்னா 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதாவது 75வது சுதந்திர தினம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அசாதிகா அம்ரித் மஹோத்சவ்னு சொல்லிட்டு அந்த நேமில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போது அதோடைய ஞாபகமாக 75 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது. அது கொஷின் வந்து டைரெக்டாகவே கேட்டிருந்தேன். அட் ப்ரெசென்ட் வந்து 82 வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 2 பிளேசஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் லாங்குட் ஷோலா சொன்ன கரைவெட்டி
பேர்ட் சென்ச்சுரி ஒன்று, ஓகேங்களா. லாங்குட் சோலாஸ் நீல்கிரிஸ் கரைவெட்டி பேர்ட் சென்ச்சுரி வந்து அரியலூர். ஸோ இந்த 82ல் லாஸ்ட்டாக ரீசெண்டாக இந்த 75லேருந்து 82 எப்படி ஆச்சுன்னு மட்டும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ராம்சார் சைட்ஸ் நம்ம பார்க்கும்போது 1971ல் ராம்சார் கன்வென்ஷன் ஒன்று நடந்திருக்கும். ராம்சார் கன்வென்ஷன், ராம்சார்ன்ற பிளேஸ் வந்து ஈரானில் இருக்க ஒரு சிட்டி, ஈரானில் இருக்க ஒரு சிட்டியோடைய நேம் தான் ராம்சார், ஓகேங்களா. அங்கே வெட்லேண்ட்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, வெட்லேண்ட்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதோடைய மெயின் பர்பஸ், ஓகேவா. இதில் எல்லாரும் சேர்ந்து இந்த கன்வென்ஷன் வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த சைன் பண்ண டேட்டு தான் வந்து February 2. இந்த February 2 தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணோம்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டே, உலக ஈரநில தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது, இந்த மாதிரி டேட்டா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இதில் இருக்க ஏதாவது டாபிக் வந்து கேட்கலாம், இல்லை இதோடைய தீம் வந்து என்னன்னு கூட கேட்கலாம் இந்த இயரில், சரிங்களா. ஃபஸ்ட்டு ராம்சார் சைட் வந்து எதுன்னு கேட்கலாம். சிலிக்கா வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ராம்சார் சைட்ஸ், ஓகேங்களா. தென் லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் வந்து சுந்தர்பன்ஸ், வெஸ்ட் பெங்காலில் இருக்குல்ல அந்த சுந்தர்பன், ஓகேங்களா. தமிழ்நாட்டில் இப்போ அட் ப்ரெசென்ட் எந்த ஸ்டேட்டில் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. செகண்ட் வந்து யூபியில் 10, தமிழ்நாட்டில் வந்து 16 வந்து இருக்குது, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 2022ல் யூபி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, சரிங்களா. யூபி ஃபஸ்ட் இருந்து அட் ப்ரெசென்ட் வந்து தமிழ்நாடு தான் வந்து இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்குது. 16 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது. இதுக்காக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு குளோபல் கிளைமேட்ஸ் கம்பெனின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாடு. அதுக்கு கார்பஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஏ நோடல் ஏஜென்சி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 3 ஸ்கீம்ஸ்: தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், ஓகேங்களா. இந்த 3 மிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த குளோபல் கிளைமேட் சேஞ்ச் கம்பெனி, குளோபல் கிளைமேட் கம்பெனி தமிழ்நாடு, ஓகேங்களா. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதில் கிரீன் தமிழ்நாடு மிஷனே பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸ் குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, மெயின் எக்ஸாமில் குரூப் 1லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷனில் எவ்வளோ வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 33% வந்து இருக்குது. அட் ப்ரெசென்ட் எவ்வளோ ஃபாரஸ்ட் கவர் வந்து இருக்குது, தமிழ்நாட்டில் அதிகமாக ஃபாரஸ்ட் கவர் இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன, இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்த்துருந்துடலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். இது வந்து ஒரு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட், மல்டி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸு. அதிகபட்சம் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கேன். 5 ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எதுலையும் கேட்கல. கேஸ் கேட்டால் கேட்கல, 1 or 2 கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஐஎஸ் நமக்கு வந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் அடாப்டட் ஆன் 1948, கரெக்டுங்களா. 1948 தான் வரும், December 10. இந்த December 10 தான் வந்து என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம், ஓகேங்களா. இந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவலில் NHRC, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே ரைட்ஸ் கமிஷன் 1993 October 12, ஓகேங்களா. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க 93ல, அதே 93 October 12 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த October 12 ரிலேட்டடாக இன்னும் ஒரு 2 ஃபேக்ட் இருக்குது. என்னென்னா 2004 கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழுக்கு. தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்கோம். தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து முதல் முறையாக கொடுத்துருப்பாங்க 2004ல். அது மட்டும் இல்லை 2005ல் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தென் கன்னடம் தெலுங்குக்கு வந்து 2008ல் வந்து கொடுத்துருப்பாங்க. மலையாளத்துக்கு வந்து 2013ல் கொடுத்துருப்பாங்க. ஒடியாவுக்கு 2014ல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண கொஷின்ஸும் நமக்கு நிறைய முறை வந்து கேட்டிருக்காங்க. மேத்ஸ் ஃபாலோவிங்கில் இருக்குது, கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர்லையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினும் குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. தமிழுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்தது எந்த வருஷம்னு கேட்டாங்க. இதுவும் சேம் October 12 தான், October 12, 2004. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 2005 October 12, 2005ல் RTA ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ். RTA ஆக்ட் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த தினம். இந்த கொஸ்டின் நிறைய முறை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக RTA ஆக்ட் பார்க்கும்போது நம்ம என்ன தெரியும், ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் சுதந்திர சட்டம்னு ஒன்று இருக்கும் 2002ல். இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் RTA ஆக்ட். RTA ஆக்ட் என்னென்ன ஆர்டிக்கிள் இருக்குன்னா, ஆர்டிக்கிள் 21, 19 2 ஆர்டிக்கிள் வந்து கவர் ஆகும்.
ஆர்டிஐ ஆக்ட் ஆர்டிஐ கேட்டு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம்னா ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது அந்த தகவலை எத்தனை நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு இருக்குது டைம் லிமிட்டு 30 days சொல்லுவாங்க. இதுவே ஒரு அந்த தகவல் வந்து ஒருத்தருடைய உயிர் சம்பந்தமாக இருக்குது, இட்ஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகல் 21, ஐ மீன் பர்சனல் லிபர்ட்டி லைஃப், இது சம்மந்தமாக இருக்கும்போது வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோசர் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸம்ஷன்னா வந்து இந்த சீக்ரெட் ஏஜென்சிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா ஏஜென்சிஸ் இதெல்லாம் வராது. சரிங்களா? ஸோ இது அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. பாரிஸில் வந்து அறிவிச்சிருப்பாங்க 1948 December 10. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், ஆர்டிகல் 10 சேஸ் தட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ. ஆர்டிகல் 10 கிடையாது, ஆர்டிகல் 1 தமிழ்லையும் சொல்கிறேன். விதி 10 கிடையாது, விதி 1 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. அடுத்து பாருங்க, யூடிஹெச்ஆர் ஹேஸ் ஆல் டுகெதர் 32 ஆர்டிகல்ஸ். 32 ஆர்டிகல்ஸ் கிடையாது, 30 ஆர்டிகல்ஸ். நம்ம 7th ஸ்டாண்டர்ட் அந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயே வந்து படிச்சிருக்கோம். ரொம்ப பேசிக்கானது தான். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலும் இருக்கும், இந்த டேட்டாவும் இருக்கும், இந்த டேட்டாவும் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் யூடிஹெச்ஆர் வாஸ் அடாப்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. வந்து அந்த ஐநாவுடைய பொது சபை தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 4th ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அது கரெக்ட். இப்போ இந்த 32ன்றது ராங் அண்ட் 10ன்ற இடத்துல 1 வரணும். இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து கரெக்ட். ஐநாவுடைய பொது சபை தான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ 1 and 4 ஒன்லி கரெக்ட். பாருங்க, ஆப்ஷனில் சி மட்டும் தான் மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டி கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்குது. 2 வராதுன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சாவே ஈஸியாக சி வந்து ஆப்ஷனாக சூஸ் பண்ணிடலாம். அதே தான் தமிழ்லையும். ஓகேங்களா? பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. விதி 1 தான் வரும், மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் 32 விதிகளை கொண்டுள்ளதுன்றாங்க, 30 விதிகள். ஓகேங்களா? ஸோ சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அசெஷன் அண்ட் ரீசன், கூற்று மற்றும் காரணம். இந்த கூற்று காரணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடிலாம் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ரெண்டுமே சரியான விளக்கம் தான் இருக்கும். அதாவது அசெஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் ஆர் இஸ் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அசெஷன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் ஒரு 4 கொஸ்டின்ஸில் 3 கொஸ்டின்ஸுடைய ஆன்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ கொஸ்டினுடைய வெயிட்டேஜ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 12 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து அந்த மாதிரி வருது. ரிமைனிங் ஹாஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, கூற்று படிங்க, காரணத்தையும் தனியாக படிங்க. தனித்தனியாக ரெண்டுமே கரெக்டாக பாருங்கள். இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் படித்து பார்க்கும்போது ரெண்டுமே கரெக்டான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த காரணம் வந்து இந்த கூற்று கூட வந்து லிங்க் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள், அசெஷன் இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ் டேக்கன் அப் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் SC and STs. ரீசன் வந்து provided small loans for poorer section to help them to earn money through some secondary sources such as toy making, basket making, agarbatti and bead rolling, tailoring, shoe making, etc. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க SC ST பெனிஃபிட்க்கு. இந்த இடத்துல வந்து SC STல மோஸ்ட் ஆஃப் நிறைய போவரர் செக்ஷனில் வருவாங்களா? ஸோ இந்த இடத்துல போவரர் செக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மால் லோன்ஸ்லாம் அவங்க கொண்டு வர எக்கனாமிக்கில் இந்த லோன்ஸ்லாம் வந்து வருமா? ஸோ இப்படி கனெக்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி போவரர் செக்ஷனுக்கு வந்து கொடுக்குறதால அவங்களுடைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து டெவலப் ஆகுறாங்க, மணி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இப்போ நான் SC STயை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, போவரர் செக்ஷன் ஒன்று கனெக்ட் பண்ணுறேன். எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, ஸ்மால் லோன்ஸ் இது வந்து ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் தானே. எக்கனாமிக் ப்ரோக்ராம் அவங்களுடைய சோசியல் பெனிஃபிட் வந்து இன்டைரக்டாக சோசியல் பெனிஃபிட் ஆகுறாங்க. டைரெக்டாக பார்க்கும்போது இது வந்து ஒரு எக்கனாமிக் ப்ரோக்ராம். தமிழில் இதே கொஸ்டின் தான். இந்திய அரசாங்கம் பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களை தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் இன மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்துகிறது. கரெக்டு தானே. நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. PVTG மிஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரைபல் சப் பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தாட்கோ ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த காரணம் வந்து பொம்மை செய்தல், கூடை முடைதல், அகர்பத்தி மற்றும் பீடி சுற்றுதல், துணி தையலகம், காலணி தயாரித்தல் போன்ற
சிறு தொழில்களுக்கு கடன் கொடுப்பதன் மூலம் ஏழை மக்கள் துணை வருமானம் பெற அரசு உதவி செய்கிறது. கரெக்டு தானே? இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்கள வந்து இந்த குரூப்ல வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஏழை மக்கள், ஓகேவா, அந்த ஒரு குரூப்ல வந்து எடுத்துட்டு வராங்க. சரிங்களா? இதனால இவங்களுக்கு வந்து துணை வருமானம் வந்து வருகிறதுன்னு சொல்றாங்க. இப்போ அங்க பார்த்த அதே ஆன்சர் தான், பி தான் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங். மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல இந்த இடத்துல வந்து இந்த 10 பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? 17 மேல்கணக்கு நூல்கள், சங்க நூல்கள் சொல்லுவோம். இந்த சங்க நூல்கள் இருக்க 10 பாட்டுல நூல்கள் வந்து கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் வந்து அதோடைய ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திருமுருகாற்றுப்படைக்கு ஆத்தர் யாருன்னு நமக்கு தெரியும், நக்கீரர். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து 2 வர மாதிரி 1 மட்டும்தான் இருக்கு, சி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இது மட்டும் போதும். ஏன்னா வேற எந்த இடத்துலையுமே வந்து 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வர மாதிரி இல்லை. அவ்வளோதான். ஸோ ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். இதில் இந்த 10 to 15 மினிட்ஸில் 10 to 15 செகண்ட்ஸில் நான் இதை அட்டன் பண்ணிட்டேன்னா, ஸோ எனக்கு இந்த டைம் வந்து டிஃபிகல்ட்டான கொஷினில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாட்டர்டே நடக்க போகிற எக்ஸாமில் இதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஈஸியாக இருக்கா? பரவாயில்ல. ஓகே, திருமுருகாற்றுப்படை நக்கீரர் வர மாதிரி ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் ஆன்சர் வந்து உடனே சூஸ் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வந்துடணும். மறுபடியும் நீங்கள் ரிமைனிங் உள்ள ஒரு 3 ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி அதை வந்து மேட்ச் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி பண்ணினா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. சரியா? தென் அடுத்த கொஸ்டின், கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ். ஓகேங்களா? சரியாக பொருந்திய இணைகள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. 1 and 2 தான் வரும். நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் அன்னி பெசன்ட் வருவாங்களா? கேசரி அண்ட் மராட்டா வந்து பாலகங்காதர் திலக். ஓகேங்களா? கேசரி வந்து டெய்லி ஜேர்னல். மராட்டா வந்து அவருடைய இங்கிலீஷில் இருந்தது. ஓகேங்களா? இது வந்து வீக்லி. காமன்வெல்த் வந்து 1914 வந்து கொண்டு வருவாங்க. நியூ இந்தியா வந்து 1950 வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே 1916 செப்டம்பரில் கொண்டு வருவாங்க. திலகர் வந்து 1916 ஏப்ரலில் வந்து கொண்டு வருவார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்னி பெசன்ட் வந்து ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி 1917 கல்கட்டா செஷன். ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சின்னும் போது நமக்கு அன்னி பெசன்ட் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சினா தான் சரோஜினி நாயுடு வந்து போகணும். 1925 கான்பூர் செஷன், சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? இந்தியன் ஒப்பீனியன்றது மகாத்மா காந்தி அவர்கள் எழுதுனது. அவருடைய ஜேர்னல் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது எழுதியிருப்பாரு. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இந்த தேர்ட் வராதுன்னு நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 வந்து கரெக்டாக. ஓகேங்களா? தேர்டு வராதுன்னு தெரியுமா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்து பிரகாஷ் யாருடைய ஜேர்னல்னா கோபால் ஹரி தேஷ்முக். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஆப்ஷன் வச்சே அடிச்சிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேர்ட் இந்தியன் ஒப்பீனியன் தெரிஞ்சிச்சு, ஃபோர்த் வருமா வராதான்னு தெரியல. இப்போ 1 and 2 கரெக்டு. அவ்வளோதான் இருக்குது. ஆப்ஷன்லேயே பாருங்கள், 1 and 2, 1 and 4, 1 and 3, 2 and 4, சாரி 3 and 4. இப்போ இது மட்டும் தெரிஞ்சிருந்தா கூட போதும், கன்ஃபார்மாக நீங்கள் ஆன்சர் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஏ மட்டும்தான் ஆன்சர். அதே மாதிரி இங்கே மேலே பார்க்கும்போது சரியாக பொருந்தியது கரெக்ட்லி மேட்ச்டா இல்லை இன்கரெக்ட்லி மேட்ச்டான்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து நம்ம இன்கரெக்ட்லி மேட்ச்டு அதை சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, மாற்றி படிச்சிருந்தோமா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ தெளிவாக இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது ஒரு கன்க்ளூஷன் வந்து வரலாம். இதுவே இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு வரும்போது நமக்கு டி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் தவறாக வந்து இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்து பிரகாஷ்னா கோபால் ஹரி தேஷ்முக் அவர்கள், இந்தியன் ஒப்பீனியன் சொல்லும்போது மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட்டு இந்தியன் ரயில்வே ஜோன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் ரயில்வே ஜோன்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு 3 குரூப் 1 எக்ஸாம்லேயுமே இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. இதில் அப் டு டேட் வந்து பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ரயில்வே ஜோன் வந்து ஃபஸ்ட்டு ரயில் வந்து எங்கே விட்டாங்க? ஏப்ரல் 16 1853 டல்ஹௌசி அவர்களுடைய பீரியடில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மும்பை டு தானே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மும்பை டு தானே 34 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் பார்க்கும்போது அரக்கோணம் டு ராயபுரம், ஸோ இல்லைனா வாலாஜா டு ராயபுரம் கூட இருக்கும். சரிங்களா?
தமிழ்நாட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து 1856 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மேப்பிங்லாம் போட்டு படிச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இடத்துல சென்ட்ரல் வந்து மும்பை. ஓகேங்களா? இப்போ வெஸ்ட்டும் வந்து நம்ம மும்பை தான் வரும். ஈஸ்ட் வந்து கல்கட்டா வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் சவுத் வந்து சென்னை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேப்பிங் வந்து பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நார்த்து சென்ட்ரல் அலகாபாத், சவுத் சென்ட்ரல் செகந்திராபாத், வெஸ்ட் சென்ட்ரல் ஜபல்பூர், ஈஸ்ட் சென்ட்ரல் ஹஜிபூர், நார்த்து வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் தான் வந்து ஜெய்ப்பூர் வரும். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் கோரக்பூர், நார்த்து ஈஸ்ட். ஸோ ஜெய்ப்பூர் வந்து இந்த இடத்துல சென்ட்ரல்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஏ ராங். அதான் மிஸ்மேட்ச்டு பேர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் இது வந்து என்னது? நார்த் வெஸ்ட். ஓகேங்களா? அவ்வளோ மற்ற ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் வேர் கரெக்ட்லி மேட்ச்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மேப்பிங் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நேஷனல் ஹைவேஸ்க்கே ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லேம்டா இப்படி போடுவோமா, இந்த மாதிரி போடுவோம். லேம்டா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு லைன், தென் வந்து லேம்டா வந்து க்ளோஸ் பண்ணுறேன் இந்த டைரெக்ஷனில். நான் வரைகிற என்ன ஆங்கிள் வந்து நான் வரைஞ்சனோ அந்த ப்ரொசீஜர் அந்த ஆர்டரில் தான் நம்பரும் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4, 5. அம்ரிஸ்டர், டெல்லி, மும்பை, சென்னை, கல்கட்டா. ஓகேங்களா? நேஷ்னல் ஹைவே 1 எதை கனெக்ட் பண்ணுதுன்னா அம்ரிஸ்டாரை டெல்லியும் கனெக்ட் பண்ணு. நேஷ்னல் ஹைவே 2 டெல்லி அண்டு கல்கட்டா. நேஷ்னல் ஹைவே 3 டெல்லி அண்டு மும்பை. நேஷ்னல் ஹைவே 4 மும்பை அண்டு சென்னை. நேஷ்னல் ஹைவே 5 சென்னை டு கல்கட்டா. இந்த 4 ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதோடைய டிஸ்டன்ஸையும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை டு கல்கட்டா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சென்னை டு கல்கட்டாவும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த அரிஹனில் இந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அட் ப்ரெசென்ட் எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் வந்து இருக்குது அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ ராங்லி மேட்ச்டு பார்க்கும்போது நம்ம நார்த் வெஸ்ட், சதர்ன் ஜோன் வந்து சென்னை கரெக்ட், நார்தனில் டெல்லி, ஈஸ்டர்னில் வந்து கல்கட்டா. ஈஸ்டர்னும் இதுதான் வரும், சவுத் ஈஸ்ட்டும் வந்து அதுதான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, அதிலிருந்து கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன ஜவஹர்லால் நேரு wrote in 1961, India as a secular state honors all faith equally and gives them equal opportunities. ஓகேங்களா? தென் எஸ் ராதாகிருஷ்ணன் as president of India too expressed, when India is said to be a secular state, it does not mean that we as a people reject the reality of an unseen split or the relevance of religions to life, or that we exalt a religion. It does not mean that secularism itself become a positive religion or that the state assumes divine prerogatives. ஓகேங்களா? இந்த இடத்துல செக்குலரிசம் பற்றி தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து செக்குலரிசம் வந்து எப்படி பண்ணுறோன்னா ஒரு பாசிட்டிவ் செக்குலரிசமாக தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பாசிட்டிவ் செக்குலரிசம்னா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ரிலீஜியன். ரிலீஜனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டுக்கு அஃபிஷியல் ரிலீஜன் ஒன்று கிடையாது. சரிங்களா? இந்த 2 விஷயம் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஆன்சர் சி வந்து ஆப்ஷனில் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. சரிங்களா? நம்ம வந்து இந்த இடத்துல ஆன்சர் ஏலாம் பாருங்கள். இந்தியன் செக்குலரிசம் இஸ் ரிலீஜியஸ், இர்ரிலீஜியஸ் ஆர் ஆன்டி ரிலீஜியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆன்டி ரிலீஜியஸ்னால் மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே ஆர்டிகல் 25 to 28 வந்து சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ரிலீஜியஸ் ரைட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. 29, 30 வந்து மைனாரிட்டிஸ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், இவங்க பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து அதான் இந்தியன் செக்குலரிசம் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலீஜன் இன் த பப்ளிக் ஸ்பேஸ். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். தமிழில் வந்து இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது. கரெக்டு தானே? நம்ம செக்குலர்ன்ற வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருப்போம் கான்ஸ்டியூஷனில் 1946 42nd 1976 42nd அமெண்ட்மெண்ட். ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான் ப்ரியாம்பிள் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு முறை பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். ஒன்லி ஒன் டைம் ப்ரியாம்பிள் வாஸ் அமெண்டட் டு ஆட் த 3 வேர்ட்ஸ் செக்யூலர், சோசியலிஸ்ட், இன்டெகிரிட்டி. ஓகேங்களா? பை 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976.
இப்போ நம்ம வந்து ஒரு மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம். அதுதான் சொல்றாங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குகிறது என 1961 நேரு எழுதினார். அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவியின் யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துகிறோம் என்று அர்த்தமல்ல அர்த்தமல்ல. மதசார்பின்மையே ஒரு நேர்மறையான மாதமாக மாறுகிறது அல்லது அரசு தெய்வீக உரிமைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது என்று அர்த்தம். அதான் அரசு தெய்வீக உரிமைகளை ஏற்றுக்கொள்கிறது என்று அர்த்தமில்லை என்று வெளிப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் நேரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணனும் அதே தான் சொல்றாரு. ஓகேங்களா? அதான் ரிலிஜன் வந்து நம்ம அக்செப்ட் பண்றதால ஒரு பர்ட்டிகுலர் மதத்தை வந்து நம்ம ரொம்ப மதிக்கிறோம் அப்படின்னு கிடையாது வந்து சொல்றாரு. நம்ம ஒரு மதசார்பற்ற நாடா இருக்கிறதால ரிலீஜன் வந்து நம்ம மதிக்காமல் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எதிராகவும் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. ஓகேவா? அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இதில் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம். எல்லா ரிலீஜனுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ஒரு சில கொஷின் நீங்கள் தமிழில் படிக்கிறத விட இங்கிலீஷில் வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி லிட்ரேச்சர் கொஷின்லாம் வந்து இங்கிலீஷில் படிக்கிறத விட தமிழில் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் பேஸ்டு கொஷின் வரும்போது இங்கிலீஷை விட நீங்கள் தமிழ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். திருக்குறள் படிக்கிறீங்கன்னா அது தமிழ் பாருங்கள். தமிழ் படிச்சுட்டு ஆன்சர் வரலாம், இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி பேராகிராஃப் ரீடிங் வரும்போது நம்ம ஓரளவு பேசஸ் பேராகிராஃப் ரீட் பண்ணுறவங்க ஹேபிட் இருக்கவங்க தமிழ் மீடியமாக இருந்தால் கூட இங்கிலீஷில் வந்து நீங்கள் பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் பேஸ்டு கொஷின் கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு அப்படியே அக்ரி டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட். அக்ரி டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இருக்க ரீசன்ட் ஸ்கீம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்குங்க. கேவிகேனா கிசான் கிடையாது, கிருஷி விஞ்ஞான் கேந்திராஸ். இந்த மாதிரி அப்ரிவேஷன் பேஸ்டு கொஷின் இங்கிலீஷில் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எஸ்எம்ஏஇ சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், என்எஸ்டிஏ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஏடிஎம்ஏ அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இந்த ரிமைனிங் 3 ஆர் கரெக்ட். இந்த ஒன்று மட்டும்தான் ராங்காக இருக்கும். நம்ம அங்கே பார்க்கும்போது இதுவே நம்ம கரெக்டாக தான் இருக்கும். கிருஷின்றதை மறந்துடுவோம், கிசானே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஓகே, இந்த மாதிரி ஈஸியான கொஷினில் தப்பு பண்ணுறதால தான் நமக்கு வந்து நிறைய பேர் கிளியர் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். தெரிஞ்ச கொஷின் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2, 3, 4. இந்த கொஷின் வந்து இங்கிலீஷ் ஆப்ஷனே சூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2, 3, 4. The next question, find incompatible pair. தமிழில் பொருந்தாத இணையை கண்டறிக. இது வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்டு, இன்கரெக்டும் கூட. ஓகேவா? அதாவது இங்கே ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 4 பேர்ஸ். அதில் ஒரு பேர் மட்டும்தான் ராங்காக இருக்குது. அதை தான் கேட்குறாங்க என்ன பேர்னு. ஓகேங்களா? சுகுண சுந்தரி அதோடைய ஆத்தர் வந்து வேதநாயகம் தான், வேதநாயகம் சாஸ்திரி. ஸோ மற்ற எல்லாமே கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து பி தான். சரிங்களா? பிரதாம முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை கரெக்டு. சுகுண சுந்தரி வேதநாயகம் தான் வரும், நடேச சாஸ்திரி கிடையாது. கமலாம்பாள் சரித்திரம் ராஜம் ஐயர் தான். பத்மாவதி சரித்திரம் வந்து மாதவ ஐயா தான். ஓகேங்களா? அப்போது பி ஒன்லி த ஆன்சர். இந்த இடத்துல குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம எப்பவுமே காலவரிசைப்படுத்துக்கல, எப்பவுமே ஐஎன்எம் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி நான் அந்த குரூப் 1 எக்ஸாமில் மெடிவல் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க குரோனாலஜிக்கல் ஆர்டரில். இதில் பார்க்கும்போது நமக்கு பாலிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து வச்சுருந்தோம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போமா? இந்த கமிட்டி பாருங்கள், இந்த 3 கமிட்டியுமே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தொடர்பாக நம்ம போட்டது. மத்திய மாநில உறவுகள் தொடர்பான கமிட்டிகள், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இந்த கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணது 1983. ரிப்போர்ட் சப்மிஷன் வந்து 1987 கொடுத்துருப்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. ரிப்போர்ட் வந்து 1959. ஆக்சுவலாக இது வந்து லோக்கல் பாடி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டா. ஓகேங்களா? அது ரிலேட்டடாக சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக போட்டாங்கன்னா சிடிபின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், 1952 அக்டோபர் 2. அது மட்டும் இல்லாமல் என்இஎஸ் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். ஓகேங்களா? தேசிய விரிவாக்க திட்டம், இது வந்து கம்யூனிட்டி சமூக மேம்பாட்டு திட்டம், இது 1953 அக்டோபர் 2. இப்போ சிடிபி 1952 அக்டோபர் 2, என்இஎஸ் 1953 அக்டோபர் 2. இந்த 2 ஸ்கீமையும் வந்து ஆராயத்துக்காக போடப்பட்டதா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இந்த 2 ஸ்கீமையும் ஆராய்ஞ்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 3 டயர்
பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாரு. 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் கொண்டு வரலாம்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டேட்டா 1959 ஃபஸ்ட்டு அக்டோபர் 2 ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து வந்து ராஜஸ்தானில் இருக்க நாகூரில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாகூர். இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. நேரு தான் வந்து கொண்டு வருவார் 1959 அக்டோபர் 2. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா. அதுக்கப்புறம் ராஜமன்னார் கமிட்டியுடைய அப்பாயின்மெண்ட் 1969, ரிப்போர்ட் வந்து 1971. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், அதாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இந்த இடத்துல செகண்டா ஃபர்ஸ்டான்னு கொடுக்கல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணோம். முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966, ரிப்போர்ட் வந்து 1969. ஃபஸ்ட்டு மொராஜி தேசாய் வந்து பிரசிடெண்ட்டாக அதுக்கு சேர்பர்சனாக போட்டிருப்பாங்க. தென் அனுமந்த் ஐயா வந்து சேர்பர்சனாக மாற்றுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு முதல்ல 2 வருமா 1957 வருது. அடுத்து 4 வருமா 1966. அடுத்து சர்க்காரியா கமிஷனா ராஜமன்னார் வருமா 1969. லாஸ்ட்டாக தான் 1980s. பி தான் ஆன்சர் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன், இதில் ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கோவிடுக்கான வேக்சின்ஸ். கோவிட் வேக்சின் ஃபைசர் mRNA வேக்சின் தான் கரெக்டு. ஓகேங்களா? கோவிஷீல்டு வந்து வீக்கெண்ட் வேக்சின். வீக்கெண்ட் வைரல் வெக்டார் வேக்சின். ஓகேவா? இது மட்டும்தான் ராங். கோவேக்சின் வந்து இன்ஆக்டிவ் வேக்சின், இதுவும் கரெக்டு தான். ஸ்புட்னிக் வந்து ரஷ்யாவுடைய வேக்சின். ஓகேங்களா? கோவிஷீல்டு ஆஸ்ட்ராஜென்கா அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டு 2 பேரும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க இதை, சீரம் இன்ஸ்டியூட். ஓகேங்களா? கோவேக்சின் வந்து பாரத் பயோடெக் வந்து டெவலப் பண்ணது, ஹைதராபாத் பேஸ்டு பாரத் பயோடெக். ஸோ 3 பேர்ஸ் வந்து கரெக்ட். இதில் ஒன்லி 1 பேர் வந்துடுறாங்க. அது வந்து கோவிஷீல்டு வந்து வீக்கெண்ட் வைரல் வெக்டார் வேக்சின், அது மட்டும்தான். ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த செஷன். ஆக்சுவலாக ஏன் அந்த கொஷின்லாம் டிஸ்கஸ் பண்ணனா அதுக்கான ரீசன் வந்து அதுதான். முன்னாடி நீங்கள் கொஷின்ஸ் பார்த்துருக்கும் போது இந்த ஆங்கிளில் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இது வரைக்கும் என்ன கொஷின் பேட்டர்ன் வந்ததுன்னு பார்த்துருந்தோம். ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு கொஷின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். 2022 நவம்பர் 19 நடந்த எக்ஸாம் கொஷின்ஸு. ஸோ இப்போது ஜென்ரலாக இந்த சனிக்கிழமை நடக்கிற எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், நான் சொன்ன பேட்டர்ன், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து எப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது நீங்கள் எப்படி கொஷின் வந்து அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது தான் நம்மளுடைய கொஷின் புக்லெட் வந்து இருக்குன்னு வச்சுங்க. ஓகேவா? இதை 2ஆக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. இது ஒரு பேஜ் அண்ட் இது ஒரு பேஜ். இது செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜ்னு வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜில் இங்கே ஒரு கொஷின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின். இங்கிலீஷில் இருக்கும், ஒரு தமிழில் ஃபஸ்ட்டு கொடுத்துடுவாங்க. அடுத்து இதோடைய டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்கும், தமிழ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 கொஷின்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுறேன். இந்த 2 பேஜை தான் நம்ம ஒரே டைமில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 2 கொஷின்ஸை ரீட் பண்ணுறேன். எனக்கு இதில் ஆன்சர் வந்து ஏபிசிடியில் ஒரு ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பி தான் வரும்னு ஷோராக தெரிஞ்சிச்சு. செகண்ட் கொஷின் படிக்கிறேன், எனக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியல. பட் ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு அசம்ஷன் வந்து ஓரளவுக்கு நான் இதுவரையும் படித்த சப்ஜெக்ட் நாலேஜ் பேஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆன்சர் வந்து எனக்கு ஆன்சர் மாதிரி தெரியுது, பி. ஸோ பிக்கு நேரம் நான் ஒரு டாட் வந்து வச்சுக்கிறேன். பிக்கு நேரம் டாட் வச்சுட்டு இந்த செகண்ட் கொஷின் வந்து நான் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் அது அடுத்து தேர்ட் கொஷின் ரீட் பண்ணுறேன். தேர்ட் கொஷினில் வந்து எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து நான் அந்த இடத்துல டாட் வச்சுக்கிறேன். அடுத்து ஃபோர்த் கொஷின் வந்து ரீட் பண்ணுறேன். ஃபோர்த் கொஷினில் ஏபிசிடி இருக்குது. இதில் டி தான் எனக்கு ஆன்சர் வருது, நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா அடுத்த பேஜை திருப்பத்துக்கு முன்னாடி இந்த 4 கொஷின் எடுக்க பார்த்தீங்களா, படித்தோம்ல, இதை வந்து ஷேட் பண்ணிடணும் OMRல. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பியும், ஃபோர்த்து கொஷினுக்கு வந்து டியும் பண்ணிவிடுவேன். ரிமைனிங் 2 கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல 2 கொஷினையும் நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா செகண்ட் ரவுண்டு வரும்போது இந்த கொஷின்ஸ்லாம் எனக்கு பர்டிகுலராக தெரியணும். செகண்ட் ரவுண்டு வரும்போது ஃபஸ்ட்டு ரவுண்டு அட்டன் பண்ணும்போது ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் தெரியாத கொஷின்ஸ்க்கு எதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து வருது, ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு, அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு அந்த கொஷின் மட்டும் நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் கொஷின் நம்பர். ஓகே, பட் ஆனால் அந்த ஆன்சரை வந்து நான் அந்த OMRல ஷேட் பண்ணலை. என்ன ரீசன்னா, இப்போது இதோடைய இந்த கொஷினுடைய லிங்க் வந்து பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு கொஷினில் வந்து வரலாம். செகண்ட் கொஷினுடைய லிங்க் பின்னாடி ஏதாவது ஒரு கொஷினில் வரலாம். இல்லைனா எனக்கே கூட ஒரு 100 கொஷின் தாண்டின பிறகு இதோடைய ஐடியா வந்து கொஞ்சம் ஞாபகம் வரும்.
ஸோ அந்த இடத்துல நான் இதை ஃபஸ்ட்டே தப்பாக ஷேட் பண்ணிட்டேன்னா, இந்த தவறாக ஷேட் பண்ணதால அந்த நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கொஷனுக்கு வந்து யோசிக்க விடாம பண்ணிடும். இந்த நெகட்டிவிட்டி வந்து அப்படியே பாஸ் ஆயிட்டே இருக்கும். இப்படி பாஸ் ஆகும்போது என்ன இருக்குன்னா, நம்ம நல்லா தெரிஞ்ச கொஷினையே வந்து தப்பு பண்ண வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. தெரிஞ்ச கொஸ்டினே நல்லா ரீட் பண்ண மாட்டோம். நமக்கே ஒரு 50, 60 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணோம். 50, 60 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண பிறகு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட ஏதோ ஒரு ஆன்ஸர் அடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து ஞாபகத்துல வரும். அப்படி வரும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம இவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த நெகட்டிவிட்டி பாஸ் ஆகாம இருக்க தான் வந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் ஷேர் பண்ணிடுங்க. எதெல்லாம் தெரியலையோ அத ஃபுல்லா ரீட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் எதுவா இருக்கும்னு அதுக்கு நேரா டாட் வைங்க. ஓகேவா? ஸோ ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 ஹவர் 50 மினிட்ஸ் ஆகுதா? ஒரு 110லேருந்து 120 கொஸ்டின்ஸ் அடிச்சிட்டீங்களா? செகண்ட் ரவுண்ட் வரும்போது, மறுபடியும் இந்த ரவுண்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஒரு 70 டூ 80 கொஸ்டின்ஸ். அந்த 80 கொஸ்டின்ஸ வந்து பார்க்குறோம் நம்ம. அதெல்லாம் இப்ப யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் வந்து வருமா? இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் வருமா? நம்ம ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணி எலிமினேஷன் மெத்தடு நமக்கு தெரிஞ்ச மெத்தட்லாம் அப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம குடுக்குறோம். மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம சப்ஜெக்ட் கரெக்ட்டா படிச்சு அப்ரோச் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இல்ல எல்லா கொஸ்டின் பேப்பரையும் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரும்போது, அதுக்கான நாலேட்ஜ் வந்து நம்ம கேதர் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கேதர் ஆன நாலேட்ஜ் வச்சு இந்த ஆன்சர் வந்து நம்ம ஷேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் டவுட்டா வச்சிருந்தா, அந்த டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ்லாம் இதுல வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஆப்டிட்யூட் பொறுத்தவரைக்கும் ஒரு 2, 3 பிளேஸஸ்ல 3 டூ 4 பிளேஸஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்குறாங்களா? எங்க ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்களோ, அங்கேயே அந்த கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆன்சர் வரலையா? ஆன்சர்லேருந்து ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் படிச்சுட்டு போட்டு பாருங்க. வரலன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. அது ஈஸியா இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 1/2 மினிட்ஸ் மேல எடுக்குது. 2 மினிட்ஸ் மேல வந்து வொர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது ஆப்டிட்யூட்ல ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஸ்கிப் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகே. செகண்ட் டைம் வரும்போது நீங்க ஓரளவுக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். அந்த டைம் எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதே மாரி மேத்ஸ் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்ல லாஸ்ட் டைம் கேட்டல 22 கொஸ்டின்ஸ்ல 16 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்லயே நம்ம போட்டுடலாம். மத்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கும்போது கூட நமக்கு டைம் ஆகும். மல்டி ஸ்டேட்மென்ட் படிக்கும்போது ஒரு 1 1/2 மினிட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாரி பார்க்கும்போது, அதில சேவ் ஆகுற டைம நீங்க இதில இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம புக்லெட் உடைய சைஸ் வந்து 139 பேஜஸா நம்ம ஒரு பேஜ்க்கு வந்து எவ்வளோ டைம் அலாட் பண்ணோம்? 1 மினிட் 21 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம அதில ஜூம் ஆயி நம்ம பெரிய ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசா இருக்கும். அதனால தான் புக்லெட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. பேட்டர்ன் வந்து மாறும்போதும் மல்டி ஸ்டேட்மென்ட் ஓகேங்களா? மேத்ஸ் ஃபாலோயிங், அசஸ் அண்ட் ரீசன், பேராகிராஃப் ரீடிங் இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் பேஜஸும் வந்து இன்கிரீஸ் ஆயிடும். அதெல்லாம் நினைச்சு பேனிக் ஆகாம இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணி அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 110 ஆர் 120 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். செகண்ட் ரவுண்ட்ல ரிமைனிங் உள்ள ஒரு 80 கொஸ்டின்ஸ் ஓகேவா? 10 டூ 15 மினிட்ஸ் பிஃபோராவே நீங்க எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேவா? இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ல நீங்க சேவ் பண்ற டைம வந்து அடுத்த டிஃபிகல்ட்டா இருக்க கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். சாரி சாரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன ஒரு விஷயம்னா, எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நாள் நல்லா தூங்குங்க. ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி. தென் பென்னுலாம் வந்து கரெக்ட்டா வந்து கொஞ்சம் ஷேட் பண்ணி பார்த்துக்குங்க. யூஸ் பண்ண பென்னே எடுத்துட்டு போங்க. ஓகேவா? ஒரு 2 பென் வந்து கையில வச்சுக்கங்க. வாட்டர் பாட்டில் வந்து அந்த எக்ஸாம் ஹால்ல ஓஎம்ஆர் பக்கத்துல வந்து வைக்காதீங்க. சரியா? அடுத்து இன்னொரு விஷயம், அ நெகட்டிவிட்டி வந்து கொண்டு வர வேணாம். ரொம்ப பாசிட்டிவா இருங்க. சரியா? ஒரு கொஸ்டின் தெரியலன்னோனே பேனிக் ஆகாதீங்க. ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சுனா, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சில கொஸ்டின் வந்து நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின்ல வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது. பேசிக் கொஸ்டின்ஸ்ல. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ல தப்பே பண்ணக்கூடாது. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து அதான் இதுவரைக்கும் இந்த சேனல்ல எய்ம்டிஎன் சேனல்ல நெறைய கிளாஸஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில எடுத்த நோட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும் எக்ஸாம் ஹால்ல. சரிங்களா? அ இந்த முறை எனக்கு இந்த வாய்ப்புகள் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எய்ம்டிஎன் சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் அடுத்து ஏதாவது செஷன் போடும்போது உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றோம். ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம
வெரி ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் மை நாலேஜ் வித் யூ ஆல். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள், பேனிக் ஆகாமல் ஜாலியாக போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் டு ஆல்.